ரெண்டு தான் டெண்டு. ஏன்னா சமையல் தெரியாது. ஆம்பளையா? அவ முறைச்சா கூட என்ன கூற தேவையில்லாமல் பேசாதீங்க சார். சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, சும்மா டார்ச்சர் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் நீங்கள் வந்து பிஹேவ் திங்க் பண்ண விடுங்க. அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த ஷோட சீசன் 1 பல தமிழ் மக்களோட மனசை கொள்ள அடிச்ச ஒரு ஷோ. இட்ஸ் டாப் குக் டூப் குக் சீசன் 2. டிசி செட்டுங்க, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன வேணுமோ என்னென்ன சமைக்கணுமோ இங்கே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நமக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. பிளேட் எடுத்துகிட்டு போவோம், சாப்பிடுவோம், கொள்ளுவோம், அவ்வளோதான். சரி வாங்க, ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க மென்டல் ப்ரிப்பரேஷன் என்ன, இந்த டூப் குக்கோட சேர்ந்து எப்படி சமைக்க போகிறாங்கன்னு வாங்க அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமான். ஹைடல்னா டிசி சீசன் 2ல் நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கீங்க. வாட் யூ ஃபீலிங்? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பயம் தான் எனக்கு. ஒன்று வந்து நமக்கு வந்து தனியாகவே ஒழுங்காக குக் பண்ண தெரியாது. அதுவே நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம கற்றுக்குறோம். 1 2 3 4னு இருக்கும். இவங்க டிஸ்டர்ப் பண்ணதுனால நான் எந்த 4 2 3 இருக்கா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ரொம்ப பயம். சாதாரண கொஞ்சம் பயம். அதனால எனக்கு கொஞ்சம் பயம்தான். எனக்கு ரொம்ப பயம்தான். நமக்கு தெரிஞ்ச வேலைன்னா ஓகே, கடவுள் எனக்கு இந்த டேலண்ட் தரல, சமைக்கிறதுக்கான டேலண்ட் எனக்கு கடவுள் தரல. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டேலண்ட் தான். ஆமா ஆமா, ஒண்ணு பேஷன் இருக்கணும். கரெக்ட், ட்ரூ. ஒரு இஷ்டம், ஒரு லவ்வோட சமைச்சாதான் அந்த குக்கிங்கும் சரி, அந்த ஃபுட்டும் சரி டேஸ்டாவும் இருக்கும், பெட்டரா இருக்கும். நான் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்து நான் பாதியில டைம் வந்து நம்ம ஹாஸ்டல்ல இருந்திருக்கோம், இல்ல ஷூட்டிங்ல இருந்திருக்கோம். காலேஜ் படிக்கும்போது நம்ம ஹாஸ்டல்ல இருந்திருக்கோம், இல்லன்னா ஸ்கூல் படிக்கும்போது வீட்ல அவங்க பண்ணுவாங்க. அப்ப நமக்கு சமைக்க வேண்டிய அவசியம் வந்தது இல்ல. ஷூட்டிங்ல இருக்கும்போது நம்மளுக்கு அது பண்ணி தர்றாங்க, நம்ம சாப்பிட்டா போதும். அலேலா போலே அலேலா போலே ராப்பர் குக்கரா மாறின தருணம் இங்கே தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக அவர்கிட்ட போய் பேசிடலாம். அம்மா வந்து நல்லா சமைச்சு தருவா, நான் மறுபடியும் சாப்பிடுவேன். எனக்கு இந்த ஷோ பிடிக்கும். நார்மலாக ஒரு மக்களை கனெக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு விஷயம் சாப்பாடு தான். நாங்கள் அன்றாட அதுக்காக தான் இவ்வளோ உழைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அனைவரும் சாப்பாடுக்காக மட்டும்தான். ஸோ அதால் சாப்பாடு தான் முக்கியம் வேணும். ஸோ அந்த சாப்பாடுக்காக தான் உழைக்கிறோம். ஸோ அந்த சாப்பாடு வந்து எல்லா லைஃப்லையுமே கனெக்ட் ஆகிருக்குது. கரெக்டாக அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி இருக்கல, அது நல்லா இருக்குது. அதோட நாங்கள் அம்மா சமைக்கல உள்ள சேர்ட்டியில் செய்வோம். அம்மாவோட நின்று தனகிறது, லைக் அப்பைக்கெல்லாம் போய் அது கலவா கேட்கறது, லைக் அம்மாண்ட காசு வாங்குறது எல்லாமே அந்த டைம் தான் நடக்கும். ஸோ அந்த சமையலோட வந்து எங்களோட எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது. சமையல் சாப்பிட்றோம் இருக்குது. அப்போ அதால சரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆசை இருக்குது. எங்களோட அப்பா வந்து நல்லா சமைப்பார், அம்மா சமைப்பா, எங்களுடைய அக்காலாம் பெரிய சமையல். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக சமைப்பாங்க. எங்களோட அப்பா அம்மா இருக்கிற நம்ம மட்டும் தான் இப்படி. எனக்கு முதல்ல சமைக்க தெரியாது. It's going really good, but கொஞ்சம் நர்வஸா இருக்கு குக்கிங் விஷயம். அப்போ ஏன் நர்வஸ்? ஏன்னா சமைக்க தெரியாது. சமைக்க தெரியாது, பட் நாங்கள் சமைப்போம். But I'm learning. இவனுங்களை மிரட்டினாலும் கேட்க மாட்டாங்க. மேபி அன்பா சொன்னா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே சொன்னா கொத்து ரொட்டி கட்டி தருவன், பின்னேரம் கொக்கோ கோலா வாங்கி தருவன். உனக்கு பவிக்கிறா அவ ஃப்ரெண்டு பிடியா எனக்குடா, அவ போற கிளாஸுக்கு இனிமே நாங்களும் போவோமா. பக்கத்து வகுப்புல பவிக்கிறா, என்ன பார்க்கும்போது பக்கப்பட்டு சிரிக்கிறா. அவ அழகில நைந்தாரா, அந்த வந்துருச்ச முட்டை கண்ணில் மயக்கிறா. நான் வந்து பாட்டியை பார்க்க வரலண்ணே, நான் என் கியூட்டியை பார்க்க வந்தேன். எல்னா சிவானி இவனுக்கு ஆம்பளை தவிர பொம்பளை பேர் எல்லாருமே பிடிக்கும். உனக்கு அண்ணனுக்கு வந்துட்டு எனக்கு அப்படிதான், அண்ணனுக்கு வந்துட்டு ஃபுல் மேல்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். மேல் தான் பிடிக்கும். அவ்வளவுதானே, நீயே வாக்குமூலம் கொடுத்துருக்க. ஆமா, உன்னை இப்ப எப்படி என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ணா இவருக்கு மேல் தான் பிடிக்கும்ன்றாரு. மேல், ஆமா மேல் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே கையை நவுந்து வா நில்லு. என்ன மேல் தான் பிடிக்கும்ன்றாரு, எனக்கு புரியல. அதான் மேல் தான் பிடிக்கும்லண்ணா. இங்கிலீஷ்ல மேல்னு சொல்றீங்க, அது மேல்ல சாப்பிடுற பொருளா இருக்கும். சாப்பிடுற பொருள் ஆம்பளையா? ஆமா, அதான் சொல்லுறானுங்க. ஒன்னில போவா. இப்ப மேல் பிடிக்குமா ஃபீமேல் பிடிக்குமா? எனக்கு வைத்தியம் தான் பிடிக்கும்ன்றீங்களா? சிவானி எனக்கு உங்களை தான் பிடிக்கும். வாங்க சிவானி. ஒன்னும் பிடிக்காது. ஆய் சொல்லுங்க, சன் டிவி நேயர்களுக்கு ஆய் சொல்லுங்க. நம்ம எல்லாம் கதைப்போம், வாங்க கதைப்போம் வாங்கலாம். என்ன வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் வந்து ஆய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொல்லி போட்டு நீங்க தான் எப்படி எப்படி நான் ஷோ பண்றேன். ஏய் நீ ஷோவே பண்ணல, வெளிய போடா. முதல்ல நீ இல்லவே இல்ல.
டிசிடிசி சீசன் 2 how it's going? சூப்பரா போயிட்டு இருக்கு, எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஊர் இது பாக்கும்போது ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா போயிட்டு ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கு. சிவாங்கி இந்த செட்ல சமைப்பாங்களா? ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா பண்ணுவேன். நானும் பட் சார் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துக்கோங்க. பாத்துக்கோங்க. சிவாங்கி இஸ் கோயிங் டு குக் அண்ட் ராக். எஸ். இந்த டைம் கேப்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்க? விடியங்காலையில எந்திரிச்சு பண்ண வேண்டியதுதான். ஒரு மணிக்கு உட்காந்து கடுகு வெந்தயம் போட்டு 5க்கெல்லாம் ஏஞ்சிட்டு ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்றதுதான். என்னன்னா பிராக்டிஸ் பண்ணாம கண்டிப்பா இங்க சர்வை பண்ண முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்னு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா கூட என்ன கூற, கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வீல, ஏய் ஏய் பத்திரகாளியோ நீ என்ன சுத்துற லேடியோ, லண்டன் வெள்ளக்காரியோ சுவிட்சர்லாந்துக்கு ராணியோ, நான் இக்கற நீ அக்கறவன் சைடுல லவ் பண்றவும் அலைகளையே கவுக்குற கண்ணே அடி பக்கத்தில முத்தழகு நீ சிரிக்க, முக்குத்தி முத்தழகில் மூச்சடக்கி நான் தவிக்க, அடி கொக்கரிக்கும் சேவல் கொண்ட காரி இப்ப ஏண்டி சண்டை தத்தளிக்கும் நெஞ்சுக்குள்ள தங்கமேனி தங்கனக்க சிரிச்சா அச்சோ Monica, love you Monica, that lady is that. Oh really? Yeah, So that's his lover. Monica. So why suddenly coming? ஒரு பாட்டு 2 minutes தமிழ்ல பேசிக்கோ. பேசுங்க. ஒரு பாட்டி ஓடி பாத்திருக்கேன் யாராவது பார்த்து? ஒரு பாட்டி ஓடினாங்க. பாட்டியே ஓடுனாங்க. இவரை பார்த்து ஓடினாங்க. இவரு பாட்டியை தூக்கின்னு வந்துட்டாரு. ஆமா. கடத்தல் பண்ணிருக்காரு. மோனிகா. சார் தமிழுக்கு மாறியாச்சு. தமிழ்ல போயிடலாம். தமிழ்ல மாறினாலும் நீ பாட்டியை தூக்கின ஆள் தானே. Food is very important in our life. Yeah. So that's why we are cooking and சமைச்சிங் குடுத்தீங்க. All are எதுக்காக வந்து why we are spending time and for everything generally for only for stomach. belly so one ஜான் வயிறு. இதே மாதிரி ஃபன்னான எபிசோட்ல ஒரு ஜாலியான ஒரு எபிசோட்ல அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். until then is bye from Back Stories with Lan. Tata.